9 முதல் 11 வசனங்கள் வரை. 1 சாமுவேல் 1:9 முதல் 11 வரை. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய அன்பின் ஆண்டவரே, அடியேனின் நாவின் சொற்களும் இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற எங்கள் அனைத்து பேரின் இதயத்தின் நினைவுகளும் தியானங்களும் ஆண்டவரின் திருமுன்னர் ஏற்புடையதாய் விளங்குவதாக. ஆமென். மீண்டும் ஒரு புதிய நாளின் காலை வேளையில் காலைதோறும் புதிதாய் இருக்கிற ஆண்டுடைய கிருபைகளை கற்றுக்கொள்ளும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட இந்த செய்தி வேளைக்கு வாழ்த்து சொல்லி வரவேற்கிறேன். நேற்றைய தினத்திலிருந்து மற்றும் ஒரு புதிய தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் அருளுகிறார். Attitudes of women in unusual situation in the Bible. விவிலியத்தில் அசாதாரணமான சூழ்நிலைகளில் பெண்களின் அணுகுமுறை. இந்த தலைப்பிலே நாம் நேற்றைய தினம் ரெபேக்காவை குறித்து அசாதாரணமான 4 சூழ்நிலைகளில் அற்புதமான தீர்மானங்களை எடுத்து சிறப்புக்குரிய ஆசீர்வாதங்களை ரெபேக்காள் பெற்றுக்கொண்டதை நேற்று கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ உலகத்தில் கிறிஸ்தவ திருச்சபைகளில் இந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள். அகில உலக பெண்கள் ஜெப நாள் என்று மார்ச் மாதம் 5ஆம் தேதியை நாம் பேராயமாக சீர்திருத்த திருச்சபையின் பிள்ளைகளாக இந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம். ஆகவே இந்த நாளில் ஒரு அன்பு சகோதரியுடைய வாழ்க்கையில ஜெபம் எப்படி அவருடைய வாழ்க்கை பாதையை மாற்றினது என்பதையும், அதே நேரத்தில் இந்த ஜெபத்தை மேற்கொள்ளுவதற்கு அந்த சகோதரி கடந்து வந்த கடினமான பாதைகளையும் குறித்து நாம் இந்த நாளில கற்றுக்கொள்ள போகிறோம். நாம் எல்லாரும் அறிந்தபடி குடும்ப வாழ்க்கை என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. குடும்ப வாழ்க்கை என்பது பல்வேறு விதமான சிக்கல்கள், பிரச்சனைகள், தடைகள், குறைவுகள், கண்ணீரின் பாதைகள், பலவீனங்கள், தோல்விகள், இவைகளோடு கூட பயணிக்கின்ற ஒரு அனுபவம் தான் குடும்ப வாழ்க்கை. பல நேரங்களில்
குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பொதுவான உண்மை என்னவென்றால், திருமணமான புதிதில 2 வகையான அனுபவங்களை கணவன் மனைவி 2 பேரும் அனுபவித்திருப்போம். ஒன்று அதிகபட்சமான அன்பு, அதிகபட்சமான சந்தோஷம். இது ஒரு கூட்டத்தில் ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள். பலருக்கு திருமணமான புதிதில் அந்த மகிழ்ச்சி, அந்த ஆசீர்வாதம், சமாதானம் எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு சில மாதங்களில அந்த சூழ்நிலை அப்படியே மாறி கணவன் மனைவிக்குள்ள உரசல்கள், குடும்பத்தில உரசல்கள், பிரச்சனைகள், சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் அப்பா அம்மா வீட்டுக்கு போவது, பேசாமல் இருப்பது, கண்ணீரோடு கூட இருப்பது, இது எல்லாமே ஒரு குடும்பம் என்றால், கணவன் மனைவி என்றால் நிச்சயமாக என்ன செய்யும், இருந்திருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல 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 அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய தன்மைகளை புரிந்து கொண்ட கணவன், புரிந்து கொண்ட மனைவி ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு பிறகு மனமொத்த தம்பதிகளாக வாழ்நாள் முழுவதும் அவர்கள் தொடருவதை நாம் பார்த்திருக்கலாம். பல நேரங்களில் இந்த புரிதல் தான் குடும்ப வாழ்க்கையினுடைய அடிப்படையாய் இருக்கிறது. வயதான நாட்கள்ல மனைவி கணவனை பராமரிக்கிறதை நம்முடைய குடும்பங்களில நாம் பார்த்திருப்போம். அந்த வயதான தாய் தன் கணவனை பற்றி மற்றவர்கள் சொல்லும் போது, அவர் இருக்கிறார், அவர் பேசல, அவர் நடமாடல, அதெல்லாம் எனக்கு இல்லை. என் வீட்டுக்காரரு என் வீட்டுல என்ன செய்யறாரு, இருக்கிறார். இது அந்த அன்பினுடைய உச்சகட்டம். ஆரம்ப காலத்துல இதே கணவன் மனைவி எத்தனையோ பிரச்சனைகள்ல சண்டை போட்டிருப்பாங்க, சச்சரவு வந்திருக்கும், தாய் வீட்டுக்கு போயிருப்பாங்க, இப்படி எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த குடும்பத்துல கணவன் மனைவி 2 பேரும் புரிந்து கொண்டதற்கு பிறகு அந்த குடும்பம் தான் அந்த தம்பதிகளுக்கு சொர்க்கம். அதுதான் உங்களுடைய மோட்சம், அதுதான் பரலோக ராஜ்யம். அதைத்தான் கிறிஸ்தவத்தில் வாசிக்கிறோம். குடும்பம் என்பது பரலோக ராஜ்யத்தினுடைய முன் சுவை. The family is the foretaste of the heavenly blessings. பரலோகத்தின் ஆசீர்வாதம் எங்க இருக்குடான்னா குடும்பத்துலதான் இருக்கு. சரி, செய்திக்குள்ளே நாம் போகலாம். ஒரு குடும்பத்தை குறித்து 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த குடும்பம் அறிமுகமாகும் போது எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற ஒரு மனிதன், அவருடைய பேர் எல்கானா. அவருக்கு 2 மனைவிகள். ஒருவர் பெயர் அன்னாள், இன்னொருவர் பெயர் பெணினாள். இதுல பெணினாள் என்கிற அந்த மனைவிக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள், அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை. நீண்ட நாட்களாக இந்த குறைவோடு கூட வாழ்ந்து வருகிற ஒரு பெண் தான் அன்னாள். இந்த குறையை எப்படி மேற்கொள்வது, யார் இந்த குறையை நீக்குவார் என்று அறியாமல் தெரியாமல் வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிற ஒரு பெண்ணாக திருமறை அன்னாளை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஒரு குடும்பத்திலே 2 மனைவிகள் இருக்கிற பொழுது, ஒருவளுக்கு பெள்ளி செல்வம் இருக்கு, மற்றவர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை என்கிற போது அந்த குடும்பத்திலே ஏராளமான பிரச்சனைகள் வரும். அந்த 2 பெண்மணிகளுக்குள்ளும் ஏராளமான சண்டைகள், சச்சரவுகள், சோதனைகள், அன்பு தாட்சி எல்லாம் வரும். அந்த குடும்பத்திலும் வந்தது. திருமறை சொல்லுகிறது, பெணினாள் எப்பொழுதும் அன்னாளை துக்கப்படுத்திக் கொண்டே இருப்பாள். அவளுடைய சக்கரத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இதுதான் அவளுடைய அன்னாளுடைய ரொட்டீன் லைஃப். இப்படிதான் இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க இல்லையா,
நறுக்குன்னு வார்த்தை என்ன செய்வாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன பேசினாலும் அதுல என்ன இருக்கும், ஒரு காயப்படுத்துகிற ஒரு வார்த்தையை சொல்லி 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 ஒவ்வொரு நாளும் அந்த துக்கத்திலே வேதனையில காயத்தோடே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண் தான் இந்த அன்னாள். இந்த சூழ்நிலையில அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் அவனுடைய கணவன். திருமறையில சிறந்த கணவன் வரிசையில எல்கானாவுக்கு குறிப்பிடத்தகுந்த இடம் இருக்கிறது. ஒரு குடும்பத்துல மற்றவங்க எல்லாம் எதிராக இருந்தாலும் கணவன் எனக்கு ஆதரவாக இருந்தால் அது மாதிரி ஒரு ஆசீர்வாதம் மனைவிக்கு வேறு ஒன்றுமே இல்லை. அண்ணாளுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை எல்கானாவின் வழியாய் கடவுள் கொடுத்திருந்தார். பல நேரங்கள்ல அன்னாள் கலங்கி தவிக்கிற பொழுதெல்லாம் எல்கானா தான் அன்னாளுக்கு ஆதரவாய் இருப்பாள். 8வது வசனத்துல அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? ஒரு கணவனுடைய அதிகபட்சமான ஒரு அன்பின் வெளிப்பாட்டை எல்கானா வார்த்தையிலே வெளிப்படுத்துகிறார் இல்லையா? ஒரு கணவன் மனைவி உறவுல, குடும்ப வாழ்க்கையில the husband is a second father என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதனாலதான் தமிழ்ல நம்ம எல்லாரும் கணவனை பெரும்பாலும் எப்படி கூடுவாங்க, அப்பா அப்படின்னு கூடுவாங்க. மனைவியை அம்மா என்று நாம் கூப்பிடுவது. நிறைய குடும்பங்கள் அப்படித்தான் நாம் கூப்பிடுகிறோம். காரணம் என்ன? மனைவிக்கு என்னுடைய அடுத்த தகப்பன். எங்க அப்பா கையை பிடிச்சு நான் நடந்துகிட்டு இருந்தேன். திருமணத்துக்கு பிறகு எங்க அப்பா என்ன செஞ்சாங்க, என் கணவன் கையில என்னை பிடிச்சு கொடுத்து, என் கணவன் கைகளை பிடித்து கொண்டு என்ன செய்யறேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். He is my second father or next father. அதே போலவே எங்க அம்மா மடியில படுத்து எங்க அம்மா கூடவே இருந்து என் வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் அம்மா மூலமா சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப என் மனைவி என் அம்மா ஸ்தானத்துல இருக்கிறாள். ஆகவே என் மனைவி எப்படி கூப்பிடுறேன், அம்மா என்று நான் கூப்பிடுகிறேன். இது இந்த தமிழ் மண்ணில கணவன் மனைவியினுடைய புரிதலினுடைய அற்புதமான உறவின் வெளிப்பாடு. அதை இந்த பகுதியில எல்கானா தன் மனைவியிடத்துல வெளிப்படுத்துகிறார். அன்னாளே ஏன் அழுகிறாய்? பைபிள்ல ஒரு சில இடத்துலதான் இந்த வார்த்தை இருக்கும். இந்த வார்த்தையை புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் இயேசு சொல்லுவதை நாம் பார்க்கலாம். நம்முடைய பரம தகப்பன் மகதலேனா மரியாளை பார்த்து கேட்கிறார், மரியாளே ஏன் அழுகிறாய்? இல்லையா? அடுத்து கேட்கிறார், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஒரு பாசத்தினுடைய வெளிப்பாடு, அக்கறையினுடைய வெளிப்பாடு. ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏமா அப்படியே இருக்க? 10 பிள்ளைகளை பாட்டிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? இப்படி ஒரு கணவன் இருந்தால் அந்த குடும்பத்துல அது மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதம் அந்த மனைவிக்கு வேறு ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு கணவனும் மனைவியுமாக 2 பேரும் இருக்கிறார்கள். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில அன்னாள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒவ்வொரு நாளும் அவள் எடுத்த தீர்மானங்கள் என்ன? இது ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லை. தன் வாழ்நாளில அந்த வாழ்க்கை போராட்டத்துல ஒவ்வொரு நாளும் தன் குடும்பத்தில் வருகிற சவால்களை சந்திப்பதற்கு அவள் சில அணுகுமுறைகளை என்ன செய்கிறாள், கையாளுகிறாள். இதெல்லாம் செய்ததினாலேதான் அன்னாள் ஒரு சிறந்த மனைவியாக, ஒரு சிறந்த தாயாக, ஒரு சிறந்த ஜெப வீராங்கனையாக திருமறை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. What kinds of attitudes does Hannah follow in her routine life? தன்னுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் இந்த நெருக்கடிகளை சந்திக்கிற போது அன்னாளுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது?
attitude one. முதல் அணுகுமுறை, she was having tolerance. அன்னாளுக்குள்ள என்ன இருந்தது? சகித்துக் கொள்ளுகிற மனப்பான்மை. இல்லையா? சகித்துக் கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை. அம்மா அப்பா திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, கணவன் வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், பிரச்சனைகள் இருக்கு. என்னுடைய ஓரகத்து என்னை என்ன செய்யறா? திட்டிட்டே இருக்கிறா. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், ஏற்றுக்கொள்ளுவோம். இது எத்தனை நாளைக்கு போகும்? போகிற வரைக்கும் போகட்டும், பொறுமையா இருக்கலாம். சகித்துக் கொள்ளுகிற மனப்பான்மை. இன்றைய கிறிஸ்தவ குடும்பங்களில் காண கிடைக்காத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சகிப்புத்தன்மை. அதனாலதான் 2 மாசம் 3 மாசத்துல கோர்ட்ல போய் கிறிஸ்தவ குடும்பங்கள் நின்று கொண்டிருக்கிறது. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். சமீபத்தில் விவாகரத்து என்பது எங்கே அதிகம் என்றால் கிறிஸ்தவ குடும்பங்களில, படித்த குடும்பங்களில, அதிகமான பணம் சம்பாதிக்கிற குடும்பங்களில விவாகரத்தின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இல்ல, there is no tolerance between the husband and wife. கணவன் மனைவிக்குள்ள சகிப்புத்தன்மை இல்லை. அன்னாள் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் சகித்துக் கொள்ளுகிறாள். The second attitude was patience. பொறுமை. இல்லையா? எடுத்தோன்னே சிலருக்கு பாத்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னே தெரியாது. நம்ம தமிழ்ல வீட்டுல சொல்லுவோம், எடுத்தெறிஞ்சு பேசிடுவாங்க அப்படின்னு. யாருகிட்ட பேசுறோம், எப்ப பேசுறோம், எந்த சூழ்நிலையில பேசுறோம், நாளைக்கு அவங்கள நேருக்கு என்ன செய்யணும்? சந்திக்கணுமே, பேசணுமே. அதை பத்தி எல்லாம் யோசிக்காம வார்த்தை என்ன செய்யுது? விட்டெறிதல், தூக்கி எறிஞ்சு பேசுவது. இது உறவுகளை என்ன செஞ்சிடும்? சிதைத்து விடும். அன்னாள் இந்த பொறுமைக்கு ஒரு நல்ல அடையாளம். சகித்துக் கொள்ளுகிறவர்கள் மாத்திரமல்ல, எப்படி இருக்கிறாங்க? பொறுமையோடு கூட இருக்கிறார்கள். தட் இஸ் her second attitude. மூன்றாவது, நோ கவுண்டர் ஆர்கியூமெண்ட். யாராவது பேசுகிற போது எதிர்த்து பேசி வாதம் செய்கிற ஒரு மனப்பான்மை அன்னாடத்துல இல்லை. இல்லையா? குடும்பங்கள்ல பெரும் பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பேசணும்? அமைதலா இருந்துட்டா போதும். இல்லையா? குழந்தைக நம்ம திட்டும் போது எதிர்த்து பேசினா நம்ம என்ன சொல்லுவோம்? கூட கூட பேசாத. அம்மா பேசும்போது, அப்பா பேசும்போது என்ன செய்ய? கேளு. கூட கூட பேசாத. இது நம்முடைய குடும்பங்கள்ல பிள்ளைகளோடு அமைதியா இருந்துட்டாவே போயிடும். இல்லையா? அந்த கேட்கிற மனநிலை நமக்கு அவசியம். நோ கவுண்டர் ஆர்கியூமெண்ட். தன்னுடைய மூத்த சகோதரி அவ என்ன திட்டினாலும் நோ கவுண்டர் ஆர்கியூமெண்ட், எதிர்வாதம் செய்வதில்லை. நான்காவது, she was having a cordial relationship with her husband. இவ்வளவு சிக்கல் மத்தியிலும் தன் கணவனோடு இதயபூர்வமான ஒரு உறவை அவள் என்ன செய்கிறாள்? தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டே இருக்கிறாள். சிக்கல்கள் எல்லாம் வந்தாலும் தன் வீட்டிலே தனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல், ஆதரவு ஹஸ்பண்ட், கணவன். ஆகினால தன் கணவனுக்கு எதுவும் என்ன செய்யக்கூடாது? சிக்கல் வந்து விடக்கூடாது என்பது அண்ணாளுடைய எண்ணமா இருந்ததுனால கணவன் மனைவிக்குள்ளே நல்ல உறவை 2 பேரும் என்ன செய்யறாங்க? மெயின்டைன் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். ஐந்தாவது, she developed her faith in God. அன்னாள் இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலைகள் மத்தியிலும் கடவுளோடு கூட தன்னுடைய விசுவாசத்தை தொடர்ந்து என்ன செய்கிறாள்? வளர்த்து கொண்டே இருக்கிறாள். நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வருகிற போது விசுவாசம் பெருகுவதற்கு பதிலாக விசுவாசம் என்ன செய்யும்? குறைய ஆரம்பிக்கும். எத்தனை ஜெபம் பண்ணி என்ன பண்றது? சாமிக்கு கண்ணே இல்லை, அவர் என் ஜெபத்தை கேட்கறதே இல்லை, ஒரு பதிலும் சாமி கொடுக்கறதே இல்லை, இன்னும் எத்தனை நாளைக்கு ஜெபம் பண்ணுவது? இப்படி ஒரு விசாரமான மனநிலை நமக்குள்ளே வருவது இயல்பு. ஆனால் அன்னாளின் அணுகுமுறை இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில
இந்த உபத்திரவங்களுக்கு மத்தியில, இந்த பாடுகளுக்கு மத்தியில நான் ஆண்டவரை மட்டுமே சார்ந்திருந்து ஒவ்வொரு நாளும் ஐ மஸ்ட் டெவலப் மை ஃபெய்த் இன் காட், கர்த்தருக்குள்ள என் விசுவாசத்தை என்ன செய்வேன், வளர்த்து கொண்டே வருவேன். இந்த விசுவாச வளர்ச்சி அவளுக்குள்ளே இருந்ததினாலே தான் அடுத்த கட்டத்துக்கு அன்னாளினாலே போக முடிகிறது. ஒரு கட்டத்துல அண்ணால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. So I must take or made a decisive decision, ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வருடம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பலி செலுத்த போகிற போது அன்னாள் நேரடியாக கர்த்தருடைய ஆலயத்துல போய் சீலோவில் இருக்கிற அவருடைய பிரகாரத்துல போய் அமர்ந்து கொள்ளுகிறார். அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறாள். அவருடைய உதடு மட்டும் அசைந்து கொண்டு இருக்கிறது. அவள் தன் இருதயத்தில ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறாள். கடந்த ஆண்டு உங்களோடு கூட செய்திகளை கொடுக்கும் போது ஒரு தலைப்பில உங்களோடு பகிர்ந்து கொண்டது எனக்கு நினைவு இருக்கிறது, உங்களுக்கும் நினைவு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸ்மால் பிரேயர் பிக் பிளெஸிங், சிறிய ஜெபம் பெரிய ஆசீர்வாதம் என்று நான் சொன்னேன். அப்படி ஒரு ஜெபம் தான் இந்த ஜெபம். வாயை திறந்து வசனித்து அவள் ஜெபிக்கவில்லை, இருதயத்திலே ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருக்கிறாள், உரையாடி கொண்டிருக்கிறாள். அவருடைய உதடு மட்டும் அசைந்து கொண்டிருக்கிறது. தூரத்திலிருந்து ஏலி பார்க்கிறான். ஏலி நினைத்துக் கொள்ளுகிறான், அவள் என்ன செய்கிறாள், குடித்து வெறித்து கர்த்தருடைய ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அப்படித்தான் வந்து கேட்கிறாள், இன்னும் எவ்வளவு நேரம் குடித்து வெறித்து கொண்டு இருப்பாய்? அன்னாள் பதில் சொல்லுகிறாள், நான் எப்படிப்பட்டவள், வேதனையோடு துக்கத்தோடு கூட இருக்கிற ஒரு பெண். நான் என் ஆண்டவருடைய இருதயத்துல, ஆண்டவருடைய பாதத்துல என் இருதயத்தை நான் ஊற்றி கொண்டு இருக்கிறேன் என்று ஜெபிக்கிறார். அவளுடைய ஜெபம் சாதாரண ஜெபம் அல்ல, பொருத்தனையின் ஜெபம். 6வது அணுகுமுறை, she made a decisive vow, ஒரு பொருத்தனையோடு கூட ஜெபிக்கிறாள். ரொம்ப கடினமான ஒரு பொருத்தனை. திருமறையில சில இடங்கள்ல தான் இப்படிப்பட்ட கடினமான பொருத்தனைகள் உண்டு. என்ன பொருத்தனை பண்றாங்க இந்த அம்மா, ஆண்டவரே நீர் எனக்கு ஆண் பிள்ளையை கொடுப்பீரே, ஆனால் அந்த குழந்தைய உம்முடைய ஊழியத்துக்காகவே நான் ஒப்பு கொடுத்துடுறேன். அவருடைய தலையின் மேல சவரகன் கத்தி படுவதே இல்லை. ஒரு நசரேய விரதத்துக்கு என்னுடைய மகனை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொள்ளுகிறாள். இப்படி பொருத்தனை பண்ணும்போது அண்ணாளுக்கு தெரியாது தனக்கு எத்தனை குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரியாது. ஒருவேளை ஒரே குழந்தையோட சாமி நிறுத்திட்டாருனாலும் அந்த ஒரு குழந்தை யாருக்கு தான் கொடுத்துருவேன், ஆண்டவருக்கு என்று கொடுத்து விடுவேன். இனி அடுத்து குழந்தைகள் கிடைக்குமா தெரியாது. ஆனால் விசுவாசத்தோடு பொருத்தனை பண்ணுகிறாள், ஒரு தீர்மானத்தோடு கூட பொருத்தனை பண்ணுகிறாள். ஒரு நல்ல விசுவாச அணுகுமுறை. நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீரே, ஆனால் அந்த குழந்தையை உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உன்னுடைய ஊழியத்துக்காக கொடுக்கிறேன். அவருடைய தலையின் மேல சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இந்த பொருத்தனையை பண்ணி கொண்டுதான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாள். ஏலியோடு உரையாடுறதுக்கு பிறகு ஏலி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாள். 1 சாமுவேல் 1 வசனத்துல, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளிடுவாராக. இத்தனை ஆண்டுகள் போராடி காத்திருந்த அன்னாளுக்கு இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து முதன்முறையாக ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது. அந்த வாக்குத்தத்தம் அவள் விசுவாசத்தை பலப்படுத்தி கர்த்தர் மேல் அவள் வைத்த நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துகின்ற ஒரு வாக்குத்தத்தம். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி நீ எப்படி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்தாயோ அப்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? நிச்சயமாய் உனக்கு என்ன செய்யும்?
நீ நினைத்தது, நீ கேட்டது உனக்கு நடக்கும், கிடைக்கும் என்று கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய ஆசாரியனாகிய ஏலி அன்னாளுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தம் அப்படியே நிறைவேறும் என்று அன்னாள் என்ன செய்தாள்? விசுவாசித்தால் அந்த விசுவாசம் அவருடைய முகத்திலே தெரிகிறது. அடுத்த வசனம், பின்பு அந்த பெண் புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்ப இதுவரைக்கும் அந்த அம்மா எப்படி இருக்காங்க? சாப்பாடே சாப்பிடல, பலி செலுத்தியாச்சு, ஆனா இந்த அம்மா என்ன செய்யல? சாப்பிடவே இல்லை. உபவாசத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாக்கு தத்தம் தனக்கு கிடைத்த உடனே அந்த அம்மா என்ன செய்றாங்க? போய் சாப்பிட்டு அதன் பிறகு என்ன செய்யல? துக்கமுகமாய் இருக்கவில்லை. இதே போலவே ஒரு சம்பவத்தை இதே சாமுவேலின் புத்தகத்தில நாம் வாசிக்கலாம். தாவீது பத்சேபிள் இடத்துல பாவம் செய்ததற்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை வியாதியா இருக்கிறது. அந்த குழந்தை பிழைக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது ஆண்டவர் சமூகத்திலே விழுந்து, தரையிலே விழுந்து அவன் ஆண்டவரோடு போராடுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, பாவத்தினால் பிறந்த அந்த குழந்தை செத்துரும், ஆனாலும் உனக்கு நான் மற்றொரு குழந்தையை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்கு பிறகு தாவீது எழுந்திருந்து புசித்து அவன் தன் இடத்திற்கு போனான் என்று திருமறையில வாசிக்கிறோம். ஆக கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே அந்த வாக்குத்தத்தத்தை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் விசுவாசிக்கணும். அதுதான் விசுவாசம், இல்லையா? கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் என்ன செய்யதில்ல? பொய் சொல்லுவதற்கு அவர் மனிதன் அல்ல, இல்லையா? அப்படி ஒரு ஆழமான விசுவாசம் அன்னாளின் அணுகுமுறையாய் இருந்தது. நடக்குமோ நடக்காதோ, இது மாதிரி எத்தனையோ பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க, இது வரைக்கும் ஒன்னும் நடக்கல. இல்ல, கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியக்காரன் இதுவரையும் அவர் சந்தித்ததில்லை, என்னோடு கூட பேசினதில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்திருக்கிறது. அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அது அவளுடைய அணுகுமுறை. அதோடு நிக்கல. ஃபைனலி she has completed her vow. கர்த்தருடைய சமூகத்திலே தான் செய்த பொருத்தனையை அவள் அப்படியே நிறைவேற்றினாள். அதுல என்ன வரல? தடுமாற்றம் இல்லை. நிறைய நேரங்கள்ல நம்ம பொருத்தனை பண்ணிடுவோம், அந்த பொருத்தனை நிறைவேறுகிற காலம் வருகிற போது கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் வந்துடும். நம்ம பிள்ளைங்க வேலைக்கு போகும்போது முதல் மாசம் சம்பளம் வந்துச்சுன்னா, சாமி கர்த்தருடைய ஆலயத்தை தான் கொடுத்துருவேன். கர்த்தருடைய கிருபையால அந்த படிச்சு முடிச்சு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில நல்ல வேலைக்கு வந்துட்டு முதல் மாச சம்பளமே 50,000 ரூபாய் வாங்கின உடனே மனசு கொஞ்சம் அப்படியே லேசா அப்படி ஆசிலேட் ஆகும். 50,000 கொண்டு போய் தசம் பாகத்தை கொடுத்துருவோமா? வேலை கிடைக்கிற வரைக்கும், சாமி நீங்க எனக்கு ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா இந்த முதல் மாச சம்பளம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு தான், அது ஒரு பைசா கூட நான் எடுக்க மாட்டேன். பொருத்தனை பண்ணிட்டு கை நிறைய காசு வந்த உடனே மனசு என்ன செய்யுது? ஆடுது, இல்லையா? இப்படி பல சந்தர்ப்பங்களில் நாம் செய்த பொருத்தனைகளிலிருந்து நாம் விலகி போகிற நாட்கள் உண்டு. ஆனால் இந்த பெண் பொருத்தனை செஞ்சுட்டு தன் கணவனிடத்துல போய் சொல்லுகிறாள். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அந்த குழந்தை பிறந்து சாம்பல் என்று பெயரிட்டு பால் மறக்க பண்ணின பின்பு கணவன்கிட்ட சொல்றாரு, நான் இப்படி ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், பையனை கொண்டு போய் எங்க விட போறேன்? ஆசாரின் இடத்துல விட போகிறேன். கணவன் சொல்றாரு, ஓகேம்மா, நீ என்ன தீர்மானம் எடுத்தாலும் சரி, நீ என்ன செய்யலாம்? உன் இஷ்டப்படி செய்யலாம். நான் என்ன செய்யல, இதுல தலையிடல. நீ செஞ்சிருக்கிற பொருத்தனை, அந்த பொருத்தனையை நிறைவேற்று. கணவன் என்ன செய்யல? தடையாக இல்லை, அந்த பொருத்தனையை நிறைவேற்றும்படியாய் அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறாள். ஒரு நல்ல சாட்சியை கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லுகிறாள். இந்த பிள்ளைக்காக நான் என்ன செய்த இடத்துல
வேண்டினேன். கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அந்த பொருத்தனையை நிறைவேற்றும்படியாய் வந்திருக்கிறேன். இது அவருடைய கடைசி அணுகுமுறை இல்லையா? கர்த்தருடைய சமூகத்துல நின்று சொல்லுகிறார், இந்த பிள்ளைக்காகத்தான் நான் கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணேன். அந்த வாக்குத்தத்தத்துக்கு நீங்க கொடுத்தீங்க உங்க வார்த்தையின் மூலமாய் நிறைவேறிச்சு. என் வாக்குத்தத்தத்தை என்னுடைய பொருத்தனையை நிறைவேற்றும்படியாய் நான் வந்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையின் நீண்ட நெடிய பாதையில ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில சில அணுகுமுறைகள் நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்தும். சில அணுகுமுறைகள் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். சில அணுகுமுறைகள் நம்முடைய வாழ்க்கையில உன்னதமான ஆசீர்வாதத்துக்கு நேராக உயர்த்தும். அப்படி ஒரு அணுகுமுறையை இந்த கால வேளையில அன்னாளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். கணவனாக, மனைவியாக, குடும்பமாக இந்த நாள் முதற்கொண்டு இந்த அணுகுமுறைகளை நாம் என்ன செய்யலாம்? நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிவதற்கு நாம் முயற்சி செய்தால் அன்னாளை ஆசீர்வதித்த கடவுள், எல்கானாவை ஆசீர்வதித்த கடவுள் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நாளை தினம் மற்றும் ஒரு புதிய அணுகுமுறையின் செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்களோடு கூட தங்கி இருக்கட்டும்.